ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கும்? நமக்கு நல்ல பேர் வாங்கி தரோம், மதிப்பா இருக்கும் தானே. இப்படி மார்க் வாங்கியாச்சுன்னா யாரு மதிப்பா? இதுக்கு மேல என்ன படிக்க வைக்க? என் புருஷன் ஒரே ஏச்சி. என்னமோ விடிய காலம் எழுப்பி விடியங்க படிக்க வைக்கங்க, ஒன்னும் மார்க் சரியில்லைன்னு ஏசிட்டு போறவ. அவிய டியூஷனுக்கு அனுப்பு, அப்பதான் ஒழுங்கா படிப்பான்னவ. நான் தான் வேண்டாம், பூ மாதிரி நல்லா படிக்கல, இவனும் நல்லா படிச்சிருவான்னு நினைச்சிட்டு வீட்ல இருந்து படிக்கட்டோன்னுட்டேன். பார்த்தா இந்த மாதிரி மார்க் வாங்கிட்டான் பாத்துக்கிடுங்க. இதுக்கு மேல எங்க இருந்து அனுப்ப? அதான் 10வதுலயே கம்மி மார்க் வந்துட்டு. இதுக்கு மேல என்ன டியூஷனுக்கு அனுப்பி என்ன பண்ண போறேன், என்ன படிக்க வைக்க போறேன் ஒன்னும் தெரியலக்கா. இவ்வளவு பணத்தை கட்டி படிக்க வைக்க அவளை கொஞ்சம் கவனமா படிப்பாங்கன்னு இந்த பிள்ளைகளுக்கு நினப்பு இருக்கா பாருங்க. அவியலும் இஷ்டப்படிக்கு ஒரே விளையாட்டு தான் நினைச்சபடி விளையாண்டுக்கிட்டு தெரியாவ. அதுவும் என் மவன் அஜய் ஓயாம சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊரை சுத்திட்டு பயில கூட தெரிஞ்சிட்டு இருக்கும்போதே நான் நினைச்சேன், ஃப்ரெண்டு பிடிச்சாலே விளங்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதுல அந்த சீலாக்கம்மா இருக்கான் பாருங்க, என் நேரமா வந்து வாவான்னு கூட்டிட்டு ஓடிடுவான். அவனால வந்தது அந்த பைய படிப்பு போச்சு. சின்ன பையன்ல என்ன விவரமா படிச்சுட்டு இருந்தான் தெரியுமா? பூமாரியை விட இவன் தான் நல்லா படிப்பான். என்னதான் ஆச்சு ஏதான் ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல. இப்ப இவன் மார்க் தான் ரொம்ப கம்மியா போச்சு. சரி ராசப்பு, கவலைப்படாத. அடுத்த வருஷம் பிள்ளை நல்ல மார்க் எடுத்துருவான். நீ நல்ல டீசனா பார்த்து சேரு. எங்க கொண்டு போய் சேர்க்க என்ன பண்ணானே ஒன்னும் புரியல. பேசாம ஏதோ பாலிடெக்னிக் படிப்புங்க, அதுல கொண்டு சேர்த்துடலாமான்னு பாக்கேன். வேண்டாம் ராசப்பு, 12 வரைக்கும் எப்படியாவது படிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு எங்கனாலும் கொண்டு போய் சேரு. என் பிள்ளைல அப்படிதான் 12 வரைக்கும் படிக்க வச்சுட்டு தான் காலேஜ் சேர்த்து விட்டேன். படிக்க வச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. உழைக்க ரூபா அவ்வளவும் படிப்புக்கு தான் போச்சு. என் மகன் தலையை எடுத்து வேலைக்கு போன பிறகுதான் இந்த கஷ்டம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஏக்கா, உங்க மகன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டான். ஆனா இவன் வெறும் கூமுட்டையெல்லாம் இருக்கான். நான் எங்க கொண்டு சேர்க்க என்னத்த படிக்க வைக்க? யார்கிட்ட கேட்டாலும் இந்த மார்க்குக்கு நல்ல படிப்புலாம் படிக்க முடியாதுன்னு சொல்லியவக்கா. அதான் மனசே வெறுத்து போச்சு, ரொம்ப கவலையா இருக்கு. ரோசப்பக்கா, என்னக்காச்சு ஏன் கவலைப்பட்டு இருக்கிய? வா சரோஜா, என்ன இந்த பக்கம்? ஏக்கா, என் தங்கச்சி பார்த்துட்டு போலான்னு வந்தேக்கா. நீங்க ஏக்கா கவலையா இருக்குன்னு சொல்றீ, எதுவும் பிரச்சனையா? அதை ஏன் கேட்க சரோஜா, என் மகன் 10வது பரிச்சை எழுதுனால. என்னாச்சுக்கா, ஃபெயில் ஆயிட்டானோ? ஃபெயில் ஆகல சரோஜா, பாஸ் ஆயிட்டான். வேற என்னக்கா, எதுக்குக்கா கவலைப்படுறிய? சரோஜா மார்க் ரொம்ப கம்மியா வாங்கியிருக்கான், அதான் சொல்லி கவலைப்பட்டு இருக்கேன். 4 மணிக்கெல்லாம் எழுப்பி படி படின்னு தான் சொல்லுவேன். என்னதான் படிச்சானோ மார்க் ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்கான். ஏக்கா, அஜயாவது பாஸ் ஆயிட்டான், இதுக்கு போய் நீங்க கவலைப்பட்டு கிடக்குறீங்களே எதுக்கு? என் தம்பி இருக்கான் பாருங்க, ஃபெயில். 3 பாடத்துல ஃபெயில் ஆயிருந்தான். மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். அப்படியா, சேகர் ஃபெயில் ஆயிருந்தான்? ஆமாக்கா, சில விஷயங்களை வெளியே சொல்றது இல்ல. ஃபெயில் ஆயிட்டு தான் வேற அதுக்கு அடுத்த வருஷத்துல எழுதி பாஸ் ஆனான். அதுக்கு பிறகுதான் 11 படிச்சு 12 படிச்சு காலேஜ் படிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கான். காலேஜ் படிக்கும்போது மட்டும் நல்ல மார்க் வாங்கினான்னு நினைக்காதுங்க. ஒரே அரியரு அரியருன்னு சொல்லுவான். சில பரீட்சையில என்கிட்ட சொல்லவே மாட்டான், எல்லாம் பாஸ்ன்றுவான். பிறகு அங்கிருந்து பிரின்சிபால் எங்களுக்கு போன் போட்டு சொல்லுவாரு. அதுக்கு பிறகுதாக்கா எங்களுக்கே தெரிய வரான் ஃபெயிலுன்ட்டு. கேட்டாச்சுன்னா எங்ககிட்ட அரியருன்னு தான் சொல்லுவான், ஃபெயிலுன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான். ஆமா, எல்லாம் தெரிஞ்ச விஞ்ஞானி இந்த மீன்காரி. உனக்கு எல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா வருத்தப்படும்போது சொல்ல வேண்டியதானே? வந்துட்டா ரோசப்பக்கா, இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாங்கக்கா. சில பிள்ளைகள் நல்லா படிக்கும், சில பிள்ளைகள் இந்த மாதிரி தான் கம்மியா படிக்கும். ஆனா எல்லாருக்கும் ஒரு படிப்பு இருக்கதான் செய்யும், ஒரு வேலை இருக்கதான் செய்யும். நீங்க எதை நினைச்சு வருத்தப்படாங்க, அஜயும் நல்லா வருவான். இல்ல சரோஜா, இந்த மார்க்குக்கெல்லாம் பெரிய படிப்புலாம் படிக்க முடியாது, நிறைய சம்பளம்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லியாவே எல்லாரும். அதை நினைக்கும் போது அவன் வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்குமோ தெரியலையேன்னு நினைச்சு வருத்தமா இருக்குது. ரோசப்பக்கா சொல்றவி 1000 சொல்லுவா, அதை நினைச்சுல நீங்க கவலைப்பட்டு கிடக்காதுங்க. கம்மி மார்க்குக்கும் நல்ல படிப்புலாம் இருக்கதாக்க செய்யும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா என் தம்பியை கேளுங்க, அவன் விவரமா சொல்லுவான். சரி சரோஜா, உன்கிட்ட பேசணும் வரதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பாத்துக்க. ஏன்னா என்கிட்ட பேசிவியெல்லாம் இந்த மார்க்கா, இதுக்கெல்லாம் என்ன படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீ பயமுத்திரியாவ. என் புருஷனும் சத்தம் போட்டுட்டு ஆசித்தான் போனவ. நீ மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலா சொல்லியிருக்கா. நான் சேகரை பார்த்து பிறகு கேக்கேன். சரிக்கா, கவலைப்படாதுங்கக்கா. என் தம்பிட்டு கேளுங்கக்கா, விவரமா சொல்லி தருவா. சரி சரோஜா, மீன்கறக்கா போயிட்டு வரேன்க்கா. சரி ராசாப்பி, வாரி சரோஜா. சரிக்கா, வாங்க வாங்க வாங்க. எதுக்கு வந்தீங்க? உங்க தங்கச்சி வான்னு சொன்னா வீட்டுக்கு வர மாட்டாளாங்க, எதுக்கு இங்க வரணும்? என்ன மீன்காரி, உனக்கு பியாதி இருக்கு என்ன? உன் வீட்டுல நான் அப்படி என்னத்த பாத்துற போறேன்? என் தங்கச்சி பிள்ளையும் பார்த்துட்டு தான் போக போறேன். ரொம்பதான் திமிரு உச்சிக்கு ஏறி வேணும்னு ஆடிட்டு இருக்கு. சீ
சீக்கிரம் ஒண்ணு இந்த வீட்டை விட்டு தோர்த்திய முதல்ல பாத்துட்டே இரு. ஆமா தோர்த்துவாவே, தோர்த்துன உடனே நாங்களும் பேயிருவோம். என் பிள்ளை இருக்க வீட்ல தான் நான் இருப்பேன். நான் இருக்க இடத்துல தான் என் மகன் இருப்பான். இதைய தோர்த்துன உடனே என் மகன் என்னைய விட்டுருவானே? வானரு ரொம்ப தான் பேசுவாவே. அவிய வீட்டுக்கு வானா மட்டும் கேள்வியா கேட்டு வாசல்ல நிக்க வச்சு அப்படியே அனுப்பி விடியாவே. என்னவோ நம்ம போன உடனே ரூம்குள்ள கூட்டி வச்சு உட்கார்ந்து காதை முடிய மாதிரிதான். இப்பதான் என் வீட்டுக்கு வந்தவியல எப்படி நடத்தணும்னு. இந்த மீன்காரி யாரு? இந்த மீன்காரிக்கு வந்திருக்க துமரு யாருக்கும் கிடையாது. என்ன நிலனுக்கா பேதி எடுப்பா? அந்த வீட்டுக்குள்ள என்ன தங்கமும் வைரமா கொட்டியா வச்சிருக்கா? நான் போன விட அவருக்கு பேதி தான் எடுக்குது. ஓஹோ, என் வீட்டுக்குள்ள நான் சேக்கல்ல நீ பழி வாங்கியாவளோ? வாங்கட்டும் வாங்கட்டும், என்ன இந்த வீட்டு பக்கம் வந்து பார்க்கட்டும். நானாவது அந்த வீட்டுக்கு அனாவசியமா போகவே மாட்டேன். ஆனா அந்த மீன்காரி தடிக்கு விழுந்தாலும் இங்க வந்தா விழுவா. இதுக்கு மேல நான் வச்சுக்கிறேன். என்ன இழிச்ச வாய் நினைச்சுக்கிட்டு இருக்க போல. என் தங்கச்சிக்கு ஒரு போன போட்டா இங்க வர போற பிள்ளை தூக்கிட்டு நான் எதுக்கு இந்த மீன்காரி வீட்டுல போய் என் தங்கச்சி பார்க்க போனா? இப்படியே என்கிட்ட போட்டி போட்டுட்டு அந்த மீன்காரி அவளை அந்த வீட்டை விட்டு காலி பண்ண வச்சுப்படி. என்னைய ரொம்ப லேசா நினைச்சுக்கிட்டு இருக்க. இவன் என்ன செஞ்சாலும் நான் தாங்கிக்கிடுவேன். நீ இரு மீன்காரி இரு, உனக்கு ஒரு வேட்டு வைக்கேன். ஷடோஜா. என்ன பாட்டி? இந்தம்மா. என்னது பாட்டி இது? தெரியலம்மா, இது ஒரு பையன் வந்து உன் பேருக்கு இது வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனான். என் பேருக்கு வந்துச்சா? என்னது தெரியலையே, நானும் வாங்கி இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியல. நீ வாங்கி பாட்டு உனக்கு தெரியுதான்னு பாப்போம். தாங்க, எது என் பேர்ல வந்தாலும் ஒண்ணு வாங்கிட வேண்டியது. என்ன ஏதுன்னு விசாரிச்சு வாங்கியது கிடையாது. ஷடோஜான்னு சொன்னோன்னே எங்க வீட்டுல தான் இருக்கான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். என்னதுன்னு பாருமா, ஏதாவது முக்கியமானதா இருக்க போகுது. புக்கு மாதிரிலாம் இருக்கு, மேல பந்து படம் போட்டு வச்சிருக்கு. ஷடோஜா, அதுல ஏதோ எழுதி இருக்கு பாருமா. ஆமா எழுதிருக்கு, அத படிச்சு பாருமா, என்னன்னு தெரிஞ்சிடும். இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி வச்சிருக்க, என்னத்த படிக்க? ஷடோஜா, நீ தான் இங்கிலீஷ் நல்லா வாசிப்பாலம்மா, வாசிச்சு படி. படிக்க பி. என்னது பியா? நாய் பியா இல்ல குவாலி பியா ஷடோஜா? ஷோ, அது அந்த பில பாட்டி, இது இங்கிலீஷ் பி. பி ஏ எஸ் எஸ். ஷடோஜா, ஒண்ணுமே புரியலையம்மா, கொஞ்சம் விளக்கமா படி. விளக்கமா படிச்சிருக்க மாட்டி, படிக்க எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? சரிம்மா, ஒழுங்கா படி. சே, படிச்சது பூரா மறந்து போச்சு. பி ஏ எஸ் எஸ். மறுபடியும் பி சைவரு. இது என்ன எழுத்துன்னு தெரியலையே. இது ஏதோ சொல்லுவாங்களே, அந்த குடுமி கூட சொன்னாலே. ஆறு ஆறு. ஷடோஜா, ஆறு குளம்லாமா இருக்கு. பாட்டி கொஞ்சம் கரைச்சல் பண்ணாம இருங்க பாட்டி, இது இங்கிலீஷ் ஆறு. இங்கிலீஷ்லயும் ஆறு இருக்கோ? இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாத்துலயும் ஆறு இருக்கு பாட்டி. கடைசில என்ன எழுதி வச்சிருக்கு? டி. முழுசா எப்படி படிக்க? பஸ் பாட்டு. பாட்டி பஸ் பாட்டா பாட்டி? பஸ் பாட்டுனா பஸ்ல படிக்க பாட்டா? ஆமா அப்படிதான் இருக்கும். இது எதுக்கு எனக்கு கொண்டு தந்தானே தெரியலையம்மா. நீ பாட்டு பழகுவான்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து தந்திருப்பாவளா இருக்கும். ரொம்ப அவசியம் பாட்டு பழகிறது. நான் இருக்க டென்ஷன்ல இந்த பாட்டு புத்தகம் ரொம்ப அவசியம். இத வேற எவனா தந்தானே நீங்க வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வச்சிருக்கீங்க. இதே மாதிரி எவனா வெடி கொண்டு தந்தானே வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வச்சிராங்க பாட்டி. ஐயோ, என்னமா சொல்றா? என்னமா யார் தந்தாலும் வாங்க கூடாது பாட்டி. எதா இருந்தாலும் வாங்க கூடாதோ? ஆமா பாட்டி, யார் எது தந்தாலும் வாங்க கூடாது. சே, இப்போ இந்த கண்டராவி வச்சு நான் இப்போ என்ன பண்ண போறேன்? தேடி பிடிச்சு வீட்ல கொண்டு தந்திருக்கான் பாரு இவனை ஒருத்தன். அவனை தான் சொல்லணும், வாங்கி வச்சு இவியலையும் சொல்லணும். சீபா போய் தொலை. பஸ் பாட்டு ட்ரெயின் பாட்டுல இப்ப ரொம்ப அவசியம் எனக்கு. பாட்டி, என்ன யார் என்ன தந்தாலும் விசாரிச்சு கேட்டு என்னது ஏதுன்னு விசாரிச்சு தான் வாங்கணும். எதா இருந்தாலும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வைக்க கூடாது. கவனமா இருக்கு பாட்டி. ஓ சரிம்மா. அந்த மீன்காரி நான் தெரிஞ்சவா, என்னையவே அந்த வீட்டுக்குள்ள விட மாட்டீங்க. நீங்க என்னடா தெரியாத ஆள் கொண்டு வந்ததெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வைக்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லை பாட்டி. ஷடோஜா, இனி கவனமா பார்த்து நடந்துக்கிடியம்மா. சரி சரி. என்னல வரும்போதே துடிச்சிட்டு வரி இருக்கு. இத நான் தான் தூக்கி எறிஞ்சேன், அதுக்குள்ள நீ தூக்கிட்டு உள்ள வரி இருக்கல. ஆமால. தம்பி சேகரே, எனக்கும் தெரியும் உங்க அக்காக்கும் தெரியும், இது ஒரு பாட்டு புக்கு. என்னதுல பாட்டு புக்கு தானே, பஸ்ல பாடிய பாட்டா? யார்
பண்ணியாச்சு. தம்பி சேகர் தான் எனக்கும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணான். 1-2 நாள்ல எனக்கும் பாஸ்போர்ட் வந்துடும். தம்பி சேகரே, பாட்டிக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுப்பா. தம்பி சேகரே, பாட்டிக்கு டிக்கெட் போடணும். இத கேட்கும்போதே காதெல்லாம் கூசுது. பாட்டி, நீங்க வெளிநாட்டுல போய் என்ன பண்ண போறீங்க? நீ வெளிநாட்டுல இருக்கவும் புருஷனை போய் பார்த்து கூட்டிட்டு வர போறா. நான் காணாமல் போன என் புருஷனை தேடி போறேன். அதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போறேன். தம்பி சேகரே, பாட்டிக்கு சேர்த்து ஒரு டிக்கெட் போட்டுருப்பா. நானும் சரோஜா கூட வெளிநாட்டுக்கு போறேன்.